உலகெங்கும் வாழும் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 16வது பாசுரத்தை நாம் சிந்திக்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதியம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேலோரெம்பாவாய் ரெம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேலோரெம்பாவாய் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பாடியிருக்கிறாள். மார்கழியிலே 16வது நாளுக்குரிய பாசுரமாக இதை நாம் வணங்குகிறோம். பாவி நோன்பு இருக்கக்கூடிய அந்த சிறுமிகள் ஆயர்பாடியிலே நோன்பை கடைபிடித்து தூய்மையாக்கி கொண்டு காலையிலே எழுந்து மாயன் மணிவண்ணன் எங்கு தங்கியிருக்கிறானோ அவனை அங்கே சென்று தரிசிக்க செல்கிறார்கள். அவன் எங்கு தங்கியிருப்பான்? நந்தகோபனுடைய அரண்மனையிலே தங்கியிருக்கிறான். எனவே அந்த நந்தகோபனுடைய அரண்மனைக்கு செல்கிறான். அங்கே மிகப்பெரிய ஒரு கோவில் போன்ற அந்த கோபுரம் தென்படுகிறது. அந்த இடத்திலே அதை காக்கக்கூடியவனாக ஒரு கோயில் காப்பாளன் அமர்ந்திருக்கிறான். அவனிடம் அனுமதி பெறுகிறாள். அவனிடம் அனுமதி பெறும் பொழுது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நந்தகோபனை நாயகன் என்று இங்கே விളിக்கிறார் ஆண்டாள். இந்த உலகத்தையே காத்தவன்தான், காப்பவன்தான், காத்து கொண்டிருப்பவன்தான் அந்த கிருஷ்ணன், அந்த மாயக்கண்ணன். அவனுக்கு நாயகனாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் நந்தகோபன் என்கிறார். ஏனென்றால் அவன் இந்த மண்ணிலே அவதாரம் எடுக்கும் பொழுது அவனை அழிப்பதற்காக பூதகி, அரக்கன், கம்சன் போன்றவர்கள் அந்த மாயக்கண்ணனை அழிப்பதற்காக பல்வேறு சூதுகளை செய்கிறார்கள். எனவே அவனை இங்கே வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அல்லவா அந்த வளர்ப்பு தந்தையார் நந்தன். அதனால் அவன் பல்வேறு காப்பாளர்களை வைத்து தன்னுடைய கோட்டைக்குள்ளே அவனை பாதுகாப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அந்த வெளிக்கதவிலே கோவிலுக்கு சென்றால் கூட நாம் ராஜகோபுரம் என்று ஒரு மிகப்பெரிய கோபுரம் இருக்கும் 4 திக்குகளிலும். பிறகு அதை தாண்டி உள்ளே செல்லும் பொழுது கொடிமரம், பிற தெய்வங்கள் எல்லாம் இருக்கும். அந்த கொடிமரத்தை தாண்டி நாம் தரிசிக்க வேண்டிய அந்த மூலவரை பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு கோபுரம் இருக்கும். இதுபோல் வெளியிலே இருக்கக்கூடிய அந்த கோயில் காப்பானே என்று அந்த வெளியிலே காத்து கொண்டிருக்கக்கூடியவனிடம் அனுமதி பெற்று உள்ளே செல்கிறார். அங்கே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்கிறார். மிகப்பெரிய அந்த தோரண வாயில்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்பவனே என்று அவனை அடுத்த தெய்வம் எங்கே நின்று கொண்டிருக்கிறதோ, அமர்ந்து கொண்டிருக்கிறதோ, அருள்பாலித்து கொண்டிருக்கிறதோ அதன் அருகிலே இருக்கக்கூடிய அந்த கதவருகிலே சென்று அங்கே கேட்கிறாள். மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்கிறாள். முதலிலே கோயில் காப்பவனிடம் அனுமதி பெறுகிறாள்.
இப்பொழுது வாயில் காப்பவனிடமும் அனுமதி பெறுகிறாள். அப்பொழுது அனுமதி கேட்கும் பொழுது அவன் நீ எதற்காக வந்தாய், யார் என்று கேட்பான் அல்லவா? அப்பொழுது நம் வந்த காரணத்தையும் நம்மையும் நாம் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோல ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுடன் செல்லும் பொழுது ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நேற்றே அவன் எங்களை வரச் சொன்னான். நாங்கள் ஆயர்வாடியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் எங்களுக்கு அவன் நேற்றே ஒன்றை சொன்னான். அந்த மாயக்கண்ணன் உங்களுக்கு நான் அரை பறை உங்களுக்கு பரிசளிக்கிறேன், உங்களுக்கு ஒலி எழுப்பும் பறையை தருகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று வாக்களித்தார். அவனை சந்திப்பதற்காக ஆயர்பாடி சிறுமிகள் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். எங்களுக்கு இந்த மணிக்கதவை திறந்துவிட்டால் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவாள். நாங்கள் அனைவரும் உடல் தூய்மையாகவும் உள்ள தூய்மையாகவும் உள்ளே வந்திருக்கிறோம். அவன் துயிலெழ பாடுவான். அவன் எழுந்திருக்கும் பொழுது தூக்கத்தை விட்டு அவன் எழுந்து வரும் பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் பாடுவோம் என்று சொல்கிறாள். வாயால் முன்னம் முன்னம் ஆற்றாதே அம்மா என்கிறாள். நீ எங்களை தடுத்து நிறுத்திவிடாதே, பிறகு வாருங்கள், அங்கு செல்லுங்கள், சற்று போருங்கள் என்றெல்லாம் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா என்று சொல்லி நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோ அரெம்பாவா என்கிறார். இந்த நிலைப்படியை சற்று எங்களுக்காக திறந்து விடேன். அவன் தூங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள் உள்ளே சென்று அவனை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். அவன் துயிலெழ பாடுகிறோம். அவன் எங்களுக்கு பறை தருகிறேன் என்றான். எனவே எங்களுக்கு அனுமதித்தா இந்த கதவை, இந்த நேய நிலை கதவை நீக்கேலோ என்று அவனிடம் கேட்கிறாள். இந்த நேய நிலைக்கதவு, நிலைக்கதவு அழகானது. மணிக்கதவு பல்வேறு மணிகளை தாங்கியிருக்கக்கூடிய கதவாக, அழகுபடுத்தப்பட்ட கதவாக, கலைநயம் மிக்க கதவாக அங்கே இருக்கிறார். ஆனால் இந்த நிலைக்கதவிற்கு நேய நிலைக்கதவம் என்று சொல்கிறார். ஏனென்றால் படி, நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த படியை தொட்டு வணங்கி, உள்புறம் செல்லும் பொழுது அந்த படியை தொட்டு வணங்கி வரக்கூடிய ஒரு கடமையை கூட நாம் பின்பற்றுகிறோம். ஏனென்றால் குலசேகர ஆழ்வார் பாடிய அந்த பாசுரத்திலே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமானே நெடியானே வேங்கடவா உன் கோவில் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாயிருந்து உன் பவளாய் காண்பேனோ என்பார். அங்கே படியாக படுத்துக்கொண்டு அந்த பெருமானை அவர் நோக்கி கொண்டிருப்பதாக நம்முடைய எண்ணம், நம்முடைய மூத்தோர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவரை தொட்டு வணங்கி நாம் செல்கிறோம். அதுபோல் இந்த நேய நிலைக்கதவிலும் ஏதாவது இருக்கலாம். அது பெருமானை பார்த்து கொண்டே இருக்கிறது, அவனுடைய அருளை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த நேய நிலைக்கதவை நீக்கேலோ என்று ஆண்டாள் அங்கே இருக்கக்கூடிய வாயில் காப்பவனிடமும் கோயில் காப்பவனிடமும் வேண்டிக் கொள்வதாக, அனுமதி பெறுவதாக இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்திலே துவாரபாலகர்களாக ஜெயன், விஜயன் என்ற இருவர் அந்த பெருமாளை காத்து கொண்டிருப்பதாக கூட ஒரு ஐதீகமாக நாம் நினைக்கிறோம். அதுபோல் உள்ளே செல்வதற்கு அனுமதி பெற்று பிறகு அவனை தரிசிக்கச் செல்கிறாள் ஆண்டாள் தன்னுடைய தோழியருடன். அவன் அருள்பாலிக்காமலாயிருப்பான்? அனைவருக்கும் அருள்பாலிக்கக்கூடியவன் தானே அந்த மாயன் மணிவண்ணன். அவனை போற்றி இன்றைக்கு இந்த பாசுரத்தை இங்கே எனக்கு சிந்தனை கூற அனுமதி அளித்த ஜெர்மன் தமிழருவி இயக்குனர் நைனை விஜயன் ஐயா அவர்களுக்கும், திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.